சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. பம்பை நதிக்கரையில் சிவனுக்கும் மோகினி வடிவில் உருவெடுத்த நம்முடைய திருமாலுக்கு பிறந்த குழந்தையை சிவனும் திருமாலும் விட்டு சென்றனர். அப்போது அந்த நதிக்கரைக்கு மன்னன் ராஜசேகர் அவர்கள் வருகிறார். அந்த குழந்தையை பார்க்கிறார். கழுத்தில் ஒரு மணியுடன் இருந்தால் அதற்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு குழந்தையில்லாத அவர் அந்த குழந்தையை சீரும் சிறப்புமாக நாளொரு மேனி பொதொரு வண்ணமாக வளர்க்கிறார். அந்த குழந்தையும் சிறப்பாக வளர்கிறது. குறிப்பிட்ட காலத்தில் அந்த மணிகண்ட பிரபுவை இளவரசனாக்க ஆசைப்படுகிறார் பம்பல மகாராஜா ராஜசேகர். இதற்கு அவருடைய மனைவி விரும்பவில்லை. ஆகையால் அந்த குழந்தையை அழிக்க விரும்புகிறார் மகாராணி. வைத்தியனுடைய சூழ்ச்சியால் தன்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது. அந்த உடல்நிலை சரியாக வேண்டுமென்றால் புளிப்பால் அறிந்தினால் மகாராணிக்கு சரியாகிவிடும் என்று அந்த வஞ்சக வைத்தியர்கள் சொல்கிறார்கள். உடனே மணிகண்டன் காட்டிற்கு செல்கிறார். புளிப்பாலை எடுத்துக்கொண்டு பசுக்கள் வருவது போல புலியோடு அந்த புலியின் மேல் அமர்ந்து வருகிறார் அரண்மனைக்கு. அனைவரும் அதிர்ந்து போகிறார்கள், அதிர்ச்சித்து பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர் சாதாரண அல்ல, அவர் நம் அனைவரையும் காக்கக்கூடிய அவர்தான் ஐயப்பன், அவர்தான் மணிகண்ட பிரபு, அவர்தான் சபரிமலை வாசன். சாமியே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா.